பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவில் கல்வி வளர்ச்சியில் முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துலாம். அதாவது ஃபஸ்ட்டு 1813ஆம் ஆண்டு பட்டயச் சட்டம். இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துறதுக்காக வருஷம் வருஷம் 1,00,000 ரூபாய் தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணது எது அப்படின்னா 1813ஆம் ஆண்டு பட்டயச் சட்டம். இதுதான் கல்விக்கு வைக்கப்பட்ட முதல் படி. சரிங்களா? அதாவது வருஷம் வருஷம் கல்வியை மேம்படுத்த 1,00,000 ரூபாய் தொகையை வழங்குவதற்காக ஏற்பாடு செஞ்சது. அடுத்து பாருங்க, அதாவது 1882 ஹண்டர் கல்விக்குழு தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1882 ஹண்டர் கல்விக்குழு தொடக்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அடுத்து இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னா சார்லஸ் வுட்ஸ் கல்வி அறிக்கை. சரிங்களா? வுட்ஸ் கல்வி அறிக்கை 1854 இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அனைத்து நிலைகளில் உள்ள மக்களுக்கும் கல்வியை வழங்குவது. இதான் இந்த கல்வியோட முக்கிய நோக்கம். இந்த கல்வி கொள்கையோட முக்கிய நோக்கம் என்னன்னா அனைத்து நிலை மக்களுக்குமான கல்வியை வழங்கக்கூடியது. சரியா? தொடக்க கல்வி அப்படின்னா ஹண்டர் கல்விக்குழு, அனைத்து நிலைக்குமான கல்வி அப்படின்னா வுட்ஸ் கல்வி அறிக்கை 1854. அடுத்து பாருங்க, அதாவது வர்தா கல்வி திட்டம். இது 1937 மகாத்மா காந்தி கொண்டு வந்திருப்பாரு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அஹிம்சை கொள்கை. இந்த வர்தா கல்வி திட்டத்தோட ஒரு அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா அஹிம்சை தான் இருந்துச்சு. இது ரொம்ப முக்கியம். 1937 வர்தா கல்வி திட்டம். அடுத்து பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை 1948 டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு நியமிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? பல்கலைக்கழக கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணி கொடுங்க அப்படின்னு 1948 ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. யார் தலைமையில் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இந்த கல்விக்குழு அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது 8th புக்குப்பா. சரிங்களா? இது பிசிஎஸ்ஐக்கு ரொம்ப முக்கியமான லெசன். 8th புக்கில் 5வது லெசன் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படின்ற டாபிக் கீழே இருக்குப்பா. நன்றி.